வபரகாத்துஹு. உம்ரா ஹஜ்ஜினா போயிட்டு வராங்களே, அவங்க ஜம்சம் நீரை கொண்டு வராங்களே, அதை தலையில் துணி போடாமல் நின்றுக்கிட்டு குடிக்கணும். மற்றும் ஜனாசாக்கெலாம் தைச்சி விடுறாங்களே, அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கா? அதாவது ஹஜ்ஜு உம்ராவுக்கு போயிட்டு வரக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய ஜம்சம் என்ற தண்ணீரை கொண்டு வருவாங்க. அது புனிதமிக்க ஒரு தண்ணீர். இந்த தண்ணீரை கொண்டு அவங்களும் வச்சுக்கிடுவாங்க. நண்பர்கள், உறவுக்காரர்கள், தெரிஞ்சவங்களுக்கும் அந்த ஜம்சம் தண்ணீரை கொடுப்பாங்க. இப்போ அந்த தண்ணீரை வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா, நின்றுக்கிட்டு தான் குடிக்கணும், அதுவும் தலையில் துணியெல்லாம் போட்டிருக்கக்கூடாது, இப்படித்தான் குடிக்கணும், ஜம்சம் தண்ணீரை குடிப்பதற்கு இது ஒரு விதிமுறை அப்படின்னு சொல்லி சில பேர் இப்படி குடிக்கிறாங்களே, இது மார்க்கத்தில் உண்டா? அதே மாதிரி ஜம்சம் தண்ணீரை எடுத்து இறந்தவங்களுக்கு அப்படியே தொளிச்சு விட்றாங்களே, பன்னீர் தொளிச்ச மாதிரி இப்படி தொளிச்சு விட்றாங்களே, அதனால் பரக்கத்து அபிவிருத்தி எல்லாம் கிடைக்கும் நம்புகிறாங்களே, இதுவும் மார்க்கத்தில் உள்ளதா அப்படிங்கிறாங்க. ஜம்சம் நீரை பொறுத்த மட்டில் அது புனிதமிக்க நீர் தான், அது நாம் குடிக்கத்தான் வேணும், ரசூலா கற்றுத்தந்த ஒன்று தான். ஆனால் இது எந்திரிச்சு நின்று தான், அதுவும் தலையில் துணி இல்லாமல் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வோ ரசூலா நமக்கு சொல்லலை. இப்போ மக்காவில் இருந்து நம்ம ஊருக்கு ஜம்சம் தண்ணி கொண்டு வராங்க, அதை குடிக்கும் போதெல்லாம் எஞ்சி நின்று தான் குடிக்கணுமா? அப்படி தான் குடிக்கணும்னு கட்டாயம்னா ஒன்றும் கிடையாது. நபி அவர்களுடைய காலகட்டத்தில் நபி அவர்கள் ஹஜ்ஜு அல்லது உம்ராவுக்கு போகும்போது ஜம்சம் தண்ணீரை குடிச்சிருக்கிறாங்க, அது நின்றும் குடிச்சிருக்கிறாங்க, சில சஹாபாக்கள் உட்கார்ந்தும் குடிச்சிருக்கிறாங்க, மாறி மாறி அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதனால் நின்று தான் குடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறையாக நபி அவர்கள் சொல்லித்தரல. அப்படின்னா ரசூலுல்லாஹ் நேரடியாகவும் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஜம்சம் தண்ணீரை குடிப்பதாக இருந்தால் தலையில் சீலை போடாதீங்க, துணி போடாதீங்க, அதே மாதிரி நின்றுக்கிட்டு தான் குடிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலை. சரி, ஒரு பக்கம் தலையில் துணி போடாமல் தான் குடிக்கணும் அப்படின்னா பெண்கள் என்ன செய்வாங்க? ஹஜ்ஜுக்கு போகிறாங்கல்ல, உம்ராவுக்கு போகிறாங்கல்ல, அவங்க தலையில் துணி போடாமல் எப்படி நிற்க முடியும்? ஏன்னா அங்கே ஆண்கள் இருப்பாங்களே, அந்நிய ஆண்கள்னா நிறைய அங்கே ஃபுல்லாக இருப்பாங்களே, தலையை அந்நிய ஆண்கள்கிட்ட காட்டக்கூடாது, முடிகளை காட்டக்கூடாது. அப்போ இவங்க என்ன செய்கிறது? தலையில் துணி போடாமல் தான் குடிக்கணும் அப்படின்னா அவங்க போட்டிருக்கக்கூடிய ஷாலையோ தலையில் போட்டிருக்கக்கூடிய துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படி தான் குளிக்கணுமா? அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அப்படியெல்லாம் அல்லாஹ்வோ ரசூலோ நமக்கு சொல்லித்தரல. மற்ற தண்ணியை குடிக்கிற மாதிரி அதையும் குடிக்கலாம், பிஸ்மில்லா சொல்லி குடிக்க வேண்டியதுதான், வேறு ஒன்றும் விதிமுறைகள்னால் இல்லை. அடுத்து அந்த தண்ணியை எடுத்து ஜனாசாவுக்குலாம் தொளிக்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு மூட பழக்கம் தான். ரசூலுல்லாஹ் குடிக்க சொன்னாங்க, புனிதமான நீர் என்று சொன்னாங்க, அவ்வளோதான். அதுக்காக வேண்டி அந்த நீரை எடுத்து ஜனாசாவுக்கு தொளிக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஏன் ரசூலுல்லாஹ் இறந்தாங்களே, ரசூலுல்லாஹ் இறந்த உடனே மக்காவில் இருந்து ஜம்சம் தண்ணீரை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவுக்கு தொளிச்சாங்களா? பத்ரில், உஹதில், கந்தக்கில், தபூக்கில் ஏராளமான சஹாபாக்கள் இறந்தாங்களே, ரசூலுல்லாஹ் இதை மாதிரி ஜம்சம் நீரை கொண்டு தொளிச்சாங்களா? அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நீர் தானே. மக்காவில் சொல்லி விட்டால் ஒரு வாரத்துக்கு, இன்றைக்கி தான் டக்குன்னு கிடைக்கும், அன்னைக்கு பயண தூரம் தான் கொண்டு வந்திருப்பாங்களே. அப்போ அதை மாதிரி ரசூலுல்லாஹ் அதை மாதிரி ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்களா? எதுவுமே இல்லை. ஆனால் இவங்கள்ட்ட அந்த நம்பிக்கை இருக்கிறது, அது மூட நம்பிக்கை தான். ஏன் நம்புகிறாங்க? இந்த ஜம்சம் தண்ணீரை ஜனாசாவுக்கு தொளிச்சு விட்டாச்சுன்னா அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம், அவங்களுடைய கபூர் வேதனை லேசாக்கப்படலாம், அவங்க இலகுவாக சொர்க்கத்து இப்படின்னு நம்புகிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? இதுக்கு என்ன ஹதீஸு? ஒன்றுமே இல்லையே. ஒருவர் பாவம் பண்ணி இருப்பார், தொழாமல் கூட இருந்திருப்பார், அவர் இறந்துட்டார், அவருக்கு ஜம்சம் தண்ணீரை தொளிச்சாச்சுன்னா நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவாரோ? குடிகாரர், திருடர், நோன்பு வைக்காமல் இருந்தவர், அல்லாஹ்வுக்கு பாவம் செய்தவர், அவருக்கு மேலே ஜம்சம் தண்ணி தொழியாச்சுன்னா நேராக சொர்க்கமா? அது எப்படி சொல்ல முடியும்? பாவம் செய்தால் அதுக்கு தானே நரகம், அதுக்கு தானே கபர் வேதனை. அப்போ இவைகள் எதுவுமே இல்லாமல் இப்படி நம்புகிறாங்க. இதை மாதிரி நம்ம இன்னும் சொல்ல போகிறாங்க. சில பேர் இந்த ஹஜ்ஜு உம்ராவுக்கு போயிருப்பாங்கல்ல, போகும்போது ஆண்கள் இஹ்ராம் ட்ரெஸ்ஸில் போயிருப்பாங்க, பெண்கள் அவங்க ஒரு தொப்பி மாதிரி ஒரு பொருளை கொடுப்பாங்க, துணியை, அதையும் வச்சுருப்பாங்க. இதை ஆண்களும் சரி பெண்களும் சரி கடைசி காலம் வரை வச்சிருக்கிறது. அந்த இஹ்ராம் துணி இருக்கும்ல, இஹ்ராம் துணியையும் கடைசி காலம் வரை வச்சிருக்கிறது. எதுக்கு? கஃபன் பொதியும் போது அந்த இஹ்ராம் துணியில் பொதியணும். ஏன்னா அந்த இஹ்ராம் துணியில் கஃபன் பொதிஞ்சா நேரடியாக சொர்க்கமா? அல்லாஹ் நம்முடைய நன்மை தீமைகளை பார்ப்பானா, நம்முடைய கஃபன் துணியை பார்ப்பானா?
எந்த கஃன் துணியில் உன்னை வந்து பொதிஞ்சாங்க? நீ உன்னுடைய யாராம் துணியில் பொதிஞ்சாங்களா? நேரடியாக சுருக்கம். உனக்கு வந்து அங்கே கேள்வி கணக்குலாம் கிடையாது, கபூரில் விசாரணைனா கிடையாது, அப்படியே சொன்னாங்க. ஆனால் மூட பழக்கம் அது. இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை. நீங்கள் எஹராம் துணியில் பொதியப்பட்டாலும் சரி, சாதாரண துணியில் பொதியப்பட்டாலும் சரி, நம்முடைய நன்மை தீமையை வைத்து கொண்டு தான் நம்முடைய மர்மை வாழ்க்கை இருக்குதே தவிர, ஏதோ இந்த துணியினால அல்லது சம்சம் நீரினால நாம புனிதமாக ஆக்கப்பட்டு விடுவோம், நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுவோம் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அப்படி அல்லாஹ் ரசூல் சொல்லலை. அதனால இவைகளும் ஒரு மூட பழக்க வழக்கத்தில் உள்ளதுதான். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.